ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025ஓட ஏஷியன் யூத் கேம்ஸ். அதில் எந்த கண்ட்ரி அதிக மெடல் பண்ணுச்சு அண்ட் இந்தியா எவ்வளோ மெடல் பண்ணாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விராட் கோலி அவர்களோட இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே மை கிங். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேயர் சச்சின் டோனி. அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேயர். சச்சின் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ஒரு டைமில் ஒரு ரைசிங் ஸ்டாராக அப்படியே வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். இவர் என்னப்பா இவ்வளோ கோவப்படுறாரு, இவர் என்னப்பா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களே மாற்றி பேச வச்சாரு. கோவம் தான்ப்பா அவரோட ப்ளஸ், அந்த அக்ரெஷன் தான்ப்பா அவர் ஒரு செம்ம பிளேயர் ஆக்குது அப்படின்னு பேச வச்சாரு. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஸ்லெட்ச் பண்ணி நிறைய டீம்ஸை தாக்கிட்டு இருந்த டைமில் உன் பொருள் எடுத்து நானே போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாலையுமே ஒரு செம்ம நேம் எடுத்தார். எவ்வளோ பேர் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட்டில் 0.0001% அதில் நானும் ஒருத்தன் தான். ஹாப்பி பர்த்டே மை கிங். அண்ட் உங்களுக்கும் விஷஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோச்சுன்னா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டையும் ஒரு தலைவனுக்கு ஒரு டேக்கையும் தட்டி விடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 2025ஓட ஏஷியன் யூத் கேம்ஸு. இந்தியா வந்து 48 மெடல் பிளேஸ் பண்ணி 6th பிளேஸ் எடுத்திருக்காங்க. அதில் 5th பிளேஸ் வந்து தாய்லாந்து. நம்மளுக்கும் தாய்லாண்டுக்கும் ஒரு டையு. அதில் அவங்க கோல்டு வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து 13 கோல்டு, அவங்க வந்து 15 கோல்டு. அதனால அவங்க வந்து 5th பொசிஷனும் நம்ம 6th பொசிஷனில் இருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சைனா தான். இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய க்ரோத்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஏஷியன் யூத் கேம்ஸில் அவங்க 17 மெடல் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி 48 மெடல். அதில் வந்து 13 கோல்டு, 18 சில்வர் அண்ட் 17 பிரான்ஸ். அது காட்டுச்சு எத்தனை டேலண்ட் இங்கே இருக்காங்க. நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்த்தோம். கண்ணகி நகர் கார்த்திகாவை பற்றிலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பிளேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் கோல்டு வாங்கினவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டையும் எஸ் அப்படின்னு தட்டி விடுங்க. அது ஒய்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒய்ஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி தட்டி விடுங்க. உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறது மூலயமா அது நானும் தெரிஞ்சுக்க தான் போகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பிளேயர்ஸை பற்றிலாம் சொல்லலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸை பற்றியும் நிறைய தெரிஞ்சுப்போம். ஸ்போர்ட்ஸை பற்றி நிறைய கற்றுப்போம். அது வரைக்கும் பாய்.